தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். தேவதூதன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் மேல் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடையிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. கவனிங்க, ஜெபத்துக்கு பதில் எப்படி வருது பாருங்க. உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆகவே தேவதூதர் எல்லாருமே அவனுடைய பதிலை கொண்டு வருகிற ஒரு காட்சியை பல காலகட்டங்களிலே தேவன்க எழுதி வைத்திருக்க பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்னாலே சொல்லாதே. ஜெபத்தை பற்றி இங்க பேசுறாரு. இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜெபத்தை பற்றி சாலமோன் எழுதும் சொல்றான், அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன்னாலே சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையில் கிரியை அழிப்பானேன்.